அது செல் அமைப்பு எப்படி, அது எப்படி இனப்பெருக்கம் பண்ணுது, அதனுடைய வகைப்பாடு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கிறது சொல்கிறாங்க. He published a monograph on volvocales. The new organ forms of the like என்ன சொல்றேன்னா Brachyella, அது Brachyella, அடுத்து Echolocystopsis, அடுத்து Coryza burn, அடுத்து Capsopsis ஆகிய புதிய பாசிகளை கண்டறிந்தார். இவர் கண்டறிந்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன பாசிகள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து Brachyella என்ற பாசி, அடுத்து Echolocystopsis பாசி, அடுத்து என்ன பண்ணோன்னா கேரைசோஃபான் சொல்லக்கூடியது, அடுத்து சிலிண்ட்ரோகாப்சிஸ் சொல்லக்கூடியது. இதெல்லாம் ஒரு கண்டுபிடிச்ச பாசியாக இதெல்லாம் ஒன்று கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, ஆல்கே வந்து ஒரு ஆட்டோட்ராப்ஸ். இப்போ ஆல்கே பற்றி நான் பார்க்க போகிறோம். ஆல்கே வந்து ஒரு ஆட்டோட்ராப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆட்டோட்ராப்ஸ்னா அது ஓனாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது, அதான் ஆட்டோட்ராப்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்போ algae are autotrophs and grow in a wide range of habitats. Grow in a wide range of habitats. இது வந்து பார்த்தீங்கன்னா வளரக்கூடிய பாசிகள் பல்வேறு இடங்களில் வளரக்கூடிய ஒன்றாகும். பல்வேறு இடங்களில் வளரக்கூடிய ஒன்று தான் இந்த ஆல்கேன்னு சொல்லக்கூடியது. மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் அக்வாட்டிக் மெரைன். அப்போ மெஜாரிட்டி எங்கெல்லாம் காணப்படும் பார்த்தீங்கன்னா அக்வாட்டினா நீர்நிலைகளையும் கடல்களையும் காணப்படுது. அதுக்கு கிரேசிலேரியா அண்டு சர்க்காசம் இதெல்லாம் வந்து கடல் நீரில் காணப்படக்கூடிய பாசி ஆல்கே. அடுத்து அண்டு பாருங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் பாருங்கள் ஈடோகோனியம் யூலோத்ரிக்ஸி, இது வந்து ஒரு மாதிரி கேட்பாங்க. ஃப்ரெஷ் வாட்டரில் வாழக்கூடிய ஆல்கே எதுன்னு கேட்டால் ஈடோகோனியம் யூலோத்ரிக்ஸி. அண்டு ஆல்சோ ஃபவுண்ட் இன் சாயிலில் வந்து சாயில் காணப்படக்கூடிய பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே எதுன்னு பார்த்தீங்கன்னா Brachyella அண்டு வவுச்சீரியா, அது வவுச்சீரியா. குளோரெல்லா லீட்ஸ் டு எண்டோசைட் லைஃப் ஹைட்ரா அண்ட் ஸ்பாஜஸ். எண்டோசைட் பார்த்தீங்கன்னா லீட்ஸ் டு எண்டோசைட் அப்படின்னு சொன்னால் அக உயிர்களாக, அதாவது ஹைட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கடல் பஞ்சுக்கு ஹைட்ராவும் கடல் பாஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரா பாஞ்சுகள் விலங்கு அக உயிராக ஒட்டி கொண்டு வாழக்கூடியதான் என்னது கிளடோஃபோரா. எண்டோசைக் அதாவது குளோரெல்லா லீட்ஸ் டு எண்டோசைக் லைஃப் இன் எண்டோசைக்னா ஒட்டி கொண்டு வாழ சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து வேரஸ் கிளாடியோபோரா கிரிப்ஸ்டா குரு ஆன் செல்ஸ், அதாவது செல்ஸ் ஆஃப் மோல்சஸ். அது பார்த்தீங்கன்னா இது எங்கே காணப்படும்னு பார்த்தீங்கன்னா சில பாசிகள் வந்து கடுமையான சூழல், அதாவது பார்த்தீங்கன்னா கடுமையான சூழல் வளரக்கூடிய சொல்லியிருக்காங்க. மெல்லுரலின் உடல், அதாவது கிளாடோபோரா கிரிப்ஸ்டா சொல்லக்கூடிய பாசி வந்து இந்த செல்ஸ் ஆஃப் மெல்லுரலில் முல்ஸ்னா மெல்லுரலில் காணப்படுது. ஆல்கே ஆர் அடாப்டட் த்ரீவ்னா எக்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்களே, த்ரீவ்னா பாருங்க சில இது வந்து பார்த்தீங்கன்னா உப்படங்களை, அதாவது கடுமையான சூழல் த்ரீவ்னா கடுமையான சூழல் வளரக்கூடிய பாசிகள் இது காணப்படுறாங்க. எக்ஸாம்பிள் என்ன பண்ணா டுனாலியல்லா சொல்லக்கூடியது வந்து சலைனா க்ரௌஸ்னா உப்படங்களை வளரக்கூடியது சொன்னாங்க. இன் சால்ட் ஃபென் அஸ்காலபைட்டிக் ஆல்கா ஆல்கே க்ரோயிங் அண்ட் த ஸ்னோ. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ கால்டு கிரையோஃபைட்டிக் ஆல்கே. சிலது வந்து பார்த்தீங்கன்னா குளிரில் வாழக்கூடியது, அதாவது குளிர்பாங்கான பனிப்பாறையில் காணப்படுது. அதுக்கு பேர் வந்து கிரையோஃபைட்டிக் ஆல்கேனா குளிர் நாட்ட பாசிகள் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு மார்க் கேட்பாங்க, 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். 1 மார்க் கேட்பாங்க. அடுத்து கேமினோமோனஸ் நிவாலிஸ் க்ரோ அண்ட் ஸ்னோ பாருங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்டு வித் மவுண்டெயின். இது வந்து பார்த்தீங்கன்னா கேமினோமோனஸ் பார்த்தீங்கன்னா நிவாலிஸ் வந்து பனி நிறைந்த பாறைகளில் வளர்ந்து காணப்படும். பனிக்கு சிவப்பு நிறத்தை தருகிறது, பனிக்கு சிவப்பு நிறத்தை இதுதான் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அதனால அந்த பனிப்பாறையை வந்து ரெட் ஸ்னோ சொல்லுவாங்க, அதாவது ரெட் பனிப்பாறை, அதாவது ரெட் ஸ்னோ சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, a few algae grow on the surface of aquatic plants and are called epiphytic algae. சில பாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொற்று தாவரமாக, அதாவது நீர்வாழ் தாவரங்களில் வந்து தொற்றி கொண்டு வாழும். அதனால என்ன செய்கிறாங்க எபிபைட்டிக் ஆல்கே சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, எக்ஸாம்பிள் வந்து கோலியோ ஹிட், அடுத்து ரோடியோனீமியா
ரோடி மினியான்னு சொல்லக்கூடியது. இதில் பாசிகளே படி அதுக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டடி ஆஃப் ஆல்கி இஸ் கால்டு ஆல்காலஜி அண்ட் பேத்தாலஜி. சம் ஆஃப் த எமினன்ட் ஆல்காலஜிஸ்ட் இன்க்ளூடிங் எஃப்இ பாருங்க ஃபிட்சிஸ், அதாவது சில ஆல்கால் வல்லுநர்கள் காணப்படுறாங்க. அவங்க வந்து யாரான்னு பார்த்தீங்கன்னா எஃப்இ ஃபிட்ஸ், அடுத்து எஃப்இ ரவுண்ட், அடுத்து ஆர்இ லீ, எம்ஓ பார்த்தசாரதி, எம்எஸ் ரந்தாவா, ஒய் பரத்வாஜா, விஎஸ் சுந்தரலிங்கம், டிவி தேசி காச்சாரி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுடைய வல்லுநர் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து 2 மார்க் கேட்பாங்க, இல்லை 1 மார்க் கேட்பாங்க. 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின், அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், ஆளுடைய பொதுவான பொதுப்பண்புகளை பற்றி நம்ம பார்க்க பாருங்க. இப்போ பாசிகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சில ஸ்ட்ரக்சர், அதாவது சைஸு, ஷேப்பு, அமைப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப வேறுபட்டு காணப்பட சொல்கிறாங்க. பாருங்கள், ஆல்கே ஏ கிரேட் டைவர்சிட்டி சைஸ், ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர். அப்போ ஆல்கே வந்து சைஸ்லையும் சரி, ஷேப்லையும் சரி, ஸ்ட்ரக்சர்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டு காணப்படும். ஏ ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் தாலஸ் ஆர்கானிசம் இஸ் ஃபவுண்டு இன் ஆல்கே. சில பார்த்தீங்கன்னா தாலஸ், அதோடைய உடம்பு வந்து தாலஸ் மாதிரி காணப்படும். தாலஸ்னால் நமக்கு தெரியும் இல்லைங்களா? தாலஸ் உடல் இவை வந்து உடல் அமைப்பு வேறுபட்டு காண்பது தாலஸ் உடையது. அதாவது தாலஸ் மட்டும் கிடையாது, அதே நேரத்தில் நகரும் தன்மை உடையது. பாருங்க, ஏ ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் தாலஸ் ஆர்கானிசம் இஸ் ஃபவுண்ட் இன் ஆல்கே யூனிசெல்லார் மொட்டைல் அப்படின்னா நகரக்கூடியது. ஒரு செல் உயிர் தான் ஆனால் நகரும். அதே நேரத்தில் தாலஸ் வரையக்கூடியது. எக்ஸாம்பிள் கிளாமினோமோனஸ். அடுத்து யூனிசெல்லார் நான் மொட்டைல்னா ஒரு செல்லு தான் ஆனால் நகராது. எக்ஸாம்பிள் குளோரெல்லா. இது வந்து அடுத்து பாருங்க, காலனியல் மொட்டைல்னா ஒரு கூட்டமாக இருந்து நகரக்கூடிய ஆளுகைக்கு வந்து வால்வாக்ஸ் சொல்லக்கூடியது. அடுத்து காலனியல் நான் மொட்டைல், காலனியல் ஆனால் நகராது, அதுக்கு வந்து என்னது ஹைட்ரோ டிக்டியான்னு சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்க, ஹைட்ரோ டிக்டியான்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா குழல் அமைப்பு, அது வந்து சிப்போனஸ் அப்படின்னா அந்த வவுச்சேரியா, அது வந்து குழல் போன்ற அமைப்புடையது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அன்பிராஞ்சு ஃபிலமெண்ட்ஸ்னா கிளைத்தல், அதாவது கிளைகள் ஆட்டுறது, கிளைகள் இல்லாமல் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதுக்கு பேர் ஸ்பைரோஃபைரா எக்ஸாம்பிள். அடுத்து பிராஞ்சு ஃபிலமெண்டஸ்னா என்னது கிளடோஃபோரா, கிளைகள் உடையது. அடுத்து டிஸ்காய்டு, அடுத்து வந்து டிஸ்காய்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கோலியா செட். இது டிஸ்காய்டுனா அதாவது டிஸ்காய்டுனா வட்டு ஷேப் இருக்கும், வட்டு மாதிரி காணப்படும். அதுக்கு அடுத்து இரு வடிவ உடல்னா ஃப்ரெட்ஷியல்ல. அடுத்து போலியசியஸ்னா இலை வடிவம், அல்வான்றது. டு ஜெயின் ஹெல்ப்ஸ், அதாவது ஜெயின்னா ராட்சச கடல் பாசி, லேமினேரியா அண்டு மேக்ரோசைட்ஸ். அடுத்து தாலஸ் ஆர்கனைசேஷன் ஆல்கே கிவன் பிலோ ஃபிகர். தாலஸ் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க இல்லையா? தாலஸ்னா என்னது? இதோட உடல் அமைப்பை வந்து பாசிகளின் உடலமைப்பு கீழே கொடுக்கப்பட்டு அதை பார்க்கலாம். அடுத்து ஆல்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து யூகேரியாட்டிக் எக்ஸப்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே. அப்போ ஆல்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக்னா வித்து நீக்க சொல்லியது. எக்ஸப்ட் என்னது? ப்ளூ கிரீன் ஆல்கே என்ன தெரியுங்களா? ஈரப்பசும் பாசிகளை தவிர மற்றவையெல்லாம் என்னது ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த பிளான் பாடி டஸ் நாட் ஷோ டிஃப்ரெண்ட் இன்டு திஸ் சிஸ்டம். இதனுடைய பிளான் பாடின்னு பார்த்தீங்கன்னா திசு தொகுப்பு காணப்படுவதில்லை. திஸ் சிஸ்டமே கிடையாது. இந்த செல்வல் ஆஃப் ஆல்கேஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் அண்டு ஹெமி செல்லுலோஸ். இது ஒருபாலம் கேட்பாங்க. ஆல்கே செல்வாலிஸ் மேடப் ஆஃப்னு கேட்டால் செல்லுலோஸ் அண்டு ஹெமி செல்லுலோஸ். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹெமி செல்லுலோஸ் ஆனது டயட்டாம் இருக்காங்க. டயட்டாம் சொல்கிறாங்க, அதாவது சிலிக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா? சிலிக்கால் ஆன செல்ஸ் காணப்படும். சிலிக்காஸ் வால் ஆர் பிரசன்ட் இன் டயட்டாம் சொல்லக்கூடிய ஆல்கேல வந்து சிலிக்கான்ற பொருளால் செல்ஸ்வர் ஆக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன் காரா த தாலசிஸ் இந்த என்கிரஸ்டு அண்ட் கால்சியம் கார்பனேட்டால் ஆனது. கால்சியம் கார்பனேட் சொல்கிறாங்க இல்லையா? அதனால் சூழப்பட்டு காணப்படும் சொன்னாங்க. அடுத்து பாருங்க, பாருங்க. அடுத்து
சம் ஆல்கே பொசஸ் என்னது ஆல்ஜின், அடுத்து பாலிசல்ஃபேட் ஈஸ்டர், பாலிசாக்கரைட் which are the source of alginate. which are the source of alginate. அதாவது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சில பாசிகள் வந்து ஆல்ஜினேட் அகர் மற்றும் என்னது கோஜினன் உற்பத்திக்கு தேவைப்படும் மூலப்பொருள் ஆல்ஜின் பாலிசல்ஃபேட் ஈஸ்டர் போன்றவை செல்கள் காணப்படுறாங்க. செல்களில் காணப்படும் அகர் கேனின். இந்த செல் பாருங்க, இந்த செல் ஹேஸ் மெம்பரேன் ஃபவுண்டட் இன் நியூக்ளியஸ் அண்ட் செல். அதாவது செல் வாழ்க்குள்ள என்னன்னா நியூக்ளியஸ் இருக்குது, செல் ஆற்றல் காணப்படுது. லைக் குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளல் ரெட்டிகுலம், கோல்ஜி அப்பாரட்டஸ், அடுத்து என்னது பைனேட்ஸ் ஆர் பிரசன்ட். த ஏர் புரோட்டீனஸ் பாடிஸ், இது வந்து புரதத்தால் ஆனது. இன் என்னது குரோமோட்டோஸ்போர்ஸ் அண்ட் அசஸ்ட் இன் சிந்தசிஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்டார்ச். இது வந்து போட்டோசிஸ் மூலமாக எதை ஸ்டோர் பண்ணால் ஸ்டார்ச் என்ற உணவை ஸ்டோர் பண்ணி வைக்குது. இந்த பிக்மெண்டேஷன் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபிளஜல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வந்து ஆல்கே குரூப்ஸ். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பு உதவுகிறது நிறமி சேமிப்பு உணவு போல கசைலை. அதாவது நிறமிகள் சேமிப்பு உணவு போல கசைலை அவை இந்த ஆகியவற்றில் பாசியில் பெரிதும் வேறுபடும். ஒரு பாசிக்கு இன்னொரு பாசிக்கு என்ன வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாசியும் அது எந்த உணவுப் பொருளை சேமித்து வைக்கிறதோ அந்த உணவுப் பொருள்களையும் சரி, அதே மாதிரி ஃப்ளக்ஸெல்லாம் அமைப்புலையும் சரி, அதே நேரத்தில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டு காணப்படுறாங்க. ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டு காணப்படும். ஓகே, அடுத்து பாருங்க. ஆல்கே ரீப்ரொடக்ஸ் பை வெஜிடேட்டிவ் ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் மெத்தட்ஸில் பண்ணுது. அதாவது ஆல்கே வந்து எப்படி இனப்பெருக்கம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ்லையும் பண்ணும், ஏசெக்சுவல் செக்சுவலையும் பண்ணும். அதாவது வெஜிடேட்டிவ் உடல் இனப்பெருக்கம், பாலியல் இனப்பெருக்கம், பாலியல் இனப்பெருக்கம் மூலியம் பண்ணும். வெஜிடேட்டிவ் ரீஃப்ராக்ஷன் இன்க்ளூட் ஃபிஷன். ஃபிஷன்னா பெய்தல். In unicellular form, cell divided into mitotically produce two daughter cells. Example, Chlamydia monas. ரெண்டாக பிளவுபடும். அடுத்து ஃப்ராக்மெண்டேஷன் இருக்குன்னா இப்போ ஃப்ராக்மெண்டேஷனா கட்டாது. ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ப்ரெசன்ட் தாலஸ் க்ரோ இன்ட்டு நியூ இண்டிவிஜுவல். எக்ஸாம்பிள் யூரோத்ரிக்ஸ் கட்டாதில், அதாவது ரெண்டாக உடையிறது. அடுத்து பட்டிங்கன்னா மொட்டுக்கள் மூலம் இனப்பெருக்கம் பண்ணக்கூடியது. இது லேட்ரல் பார்ட்டிஸ் ஃபார்ம்டு சம்டைம்ஸ் சம் மெம்பர்ஸ் லைக் பாருங்க புரோட்டோஸ்பான்றது அண்ட் ஹெல்ப்ஸ் ரீப்ரடக்ஷன் இன் ஃபுல்ஃபில்ஸ். அடுத்து பாருங்க ஃபுல்ஃபில்ஸ்னு பார்த்தீங்கன்னா வைடு சாப்பிடு மாடிஃபைடு தான் பிரான்சிஸ் டெவலப் பண்ணுறது ஸ்பேஷல் ஏரியா. ஓகே, கேன்சர் சொல்லக்கூடியது திக் வால் ரெஸ்டிங் ஃபோர்ஸ். இது மூலமாக இனப்பெருக்கம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவன் ஃபேவரபிள் கண்டிஷனில் மட்டும் அது வந்து பித்தோபோரியா. அடுத்து டியூஃபர்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபவுண்ட் இன் த ரைசைட்ஸ். இது வந்து டியூஃபர்ஸ் மூலமாக, அதாவது டியூஃபர்ஸ்னால் கிழங்கு சொல்லுவாங்க. டியூஃபர்ஸ் அதாவது கிழங்குகள், அது கேராவின் வேர்கள் கிழங்குகள், அதாவது கிழங்குகள் அடிப்பதில் கனிகள் தோன்றும் ஒரு உணவு தோன்றும் ஆகியவை உடல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு சொல்லுவாங்க. டியூஃபர்ஸ் சொல்லிட்டு த ஸ்ட்ரக்சர் ஃபவுண்ட் இன் த ரைசைட்ஸ் அண்ட் த லோயர் நோட், கீழே இருக்கக்கூடிய கணுவில் இருந்து உண்டாகும். அண்ட் கேரா வித் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ். கேரா வந்து ஸ்டோர் மெட்டீரியல்ஸ். அடுத்து பாருங்கள் ஏசெக்சுவல் ரீப்ரடக்ஷன். அடுத்தது ஏசெக்சுவல் ரீப்ரடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜூஸ் ஸ்போர்னா தெரியும் இல்லையா, இயங்கி வித்துக்கள். அது யூரோக்ளிக்ஸ் ஈரோகூடிய பண்ணும். ஏப்ரான ஸ்போர்னு சொல்லக்கூடியது தின் வால்டு நான் மொட்டைல் ஸ்போர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து வவுச்சேரியா. ஏப்ரான ஸ்போர் மூலமாக இனப்பெருக்கம் பண்ணும். அது ஒரு டைப் தான். அது வந்து ஏசெக்சுவல் இன்னொரு டைப்பு. ஏசெக்சுவல் இன்னொரு டைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராப்ஸ் பாருங்க. ஆட்டோஸ்போர்னா அந்த ஸ்போர்ஸ் வித்து லுக் சிமிலர் டு பேரண்ட் செல். எக்ஸாம்பிள் குளோரெல்லா. அடுத்து கைக்னோஸ்போர் திக் வால்டு ஏப்ரான் ஸ்போர். எக்ஸாம்பிள் வந்து கிளாமிடா மோனஸ் நிவாலிஸ். அடுத்து டெட்ராஸ்போர் டிப்ளாய்டு தாலஸ் பாலி நியஸ்போடிஸ் ஹேப்ளாய்டு ஸ்போர் மியாசிஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் மெத்தடில் பண்ணக்கூடிய இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய ஆல்கே. அந்த ஆல்கையுடைய ஸ்போர்கள் மூலமாக இனப்பெருக்கம் ஒவ்வொரு ஸ்போரும் போடுறாங்க. ஏப்ரான் ஸ்போர், டெட்ராஸ்போர், ஹைட்ராஸ்போர்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. செக்ஸுவல் ரீப்ரடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்கே ஆர் 3 டைப். ஐசோகேமினா ஃபியூஷன் ஆஃப் மார்பாலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் சிமிலர் கெமிக்கல்.
அதாவது மார்பாலஜிக்கல்னா புறத்தோற்றத்திலும் சரி செயல்பாட்டிலே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் இணைஞ்சால் அதுக்கு ஐசோகேமி. எக்ஸாம்பிள் யூரோபிக்ஸ். அனைசோகேமினா பீஸ்னா எய்தர் மார்பாலஜிக்கல் ஆர் ஃபிசியாலஜிக்கல் டிஸ்டிமிலர். எக்ஸாம்பிள் வந்து பேண்டோரியானா சொல்லக்கூடியது. அடுத்து ஊகேமில்னா பீஸ்னா போத் மார்பாலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் டிஸ்டிமிலர் கேம்ஸ். அது வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஏதாவது ஒன்று மார்பாலஜிலையும் ஃபிசியாலஜியும் சேஞ்சாக இருக்கும். ஆனால் இங்கே போத்துமே டிஸ்டிமிலராக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து சர்க்காசம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.